நம்ம ராணிப்பேட்டையில் முஸ்லீம் இருக்காங்களே, ஸோ அவங்கள அந்த மதத்துடைய அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருந்தாங்க. அவங்க வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமோ, அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஜஸ்ட்டு ஒரு கையாலே அவங்களுடைய பிரச்சனைலாம் சால்வ் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி, ஸோ சில விஷயத்தெலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முஸ்லீமோட குகை. ஓகேங்களா, அதாவது பஞ்சபாண்டர மலை ஒட்டி இருக்கிற முஸ்லீமோட குகை. அதாவது மேலே இருக்கிற அவங்க சமாதிலாம் இருக்குது. என்ன எப்படி இருக்குன்னு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அப்பயே அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருக்குது. இதில் படிக்கட்டு எதுவுமே போட்டதில்லை, அதே மலையே கொடாஞ்சி வச்சுருக்காங்க. அதான் போகிற வழியில அவங்களாம் வந்து அதை உருவாக்கிருந்தாங்க போல. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மலை உருவாக்கிட்டாங்க போல. தப்பாக தாங்க இருக்குது, முதல்ல அடிக்க பாடி முக்குது. நாங்கள் போய் பார்க்கலாம். தப்புன்னு இருக்குங்க மேலே. கொஞ்சம் பார்த்து ஏறி மலை பஞ்சமான குக்கை பார்க்கறதுக்கு ஏறி வரும், கொஞ்சம் பார்த்து உட்காராவாங்க. ஏன்னா கொஞ்சம் தப்புன்னு மேலே இருக்குங்களா. மேக்ஸிமம் வெயில் டைமில் வராதிங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறதுக்கு. ஏன்னா 10 படி கூட ஏறல மூச்சு வாங்குதுங்க, காலம் மாதிரி போகுது எங்களுக்கு. பாருங்க, நீங்களே பாருங்களா எப்படின்னா இங்கே ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க. இங்கே 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 அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே. நார்மலாக நம்மளை ஏற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் புடிச்சு ஏறது கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக ஏறிருக்காங்க. கேமராமேன் கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா, நீங்கள் எல்லாம் வேலை பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு பேசுறது மட்டும் தான், நீங்களாம் வீடியோவே எடுக்க முடியாது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதோடைய ஃபுல் லேக்கம், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து யார் யார் வரல யார் வரக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா, கார் பார்க்கிங் இருக்கா, இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா, அதாவது சாப்பாடு வசதி இருக்கா, உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா, உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஃபேன்ஸ் ஹெட்டு போட்டு வராதிங்க, லைட்டாக இருக்குது முடியல. ஆஃப் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போட்டு போங்க. ட்ரக்கிங் போகிற மாதிரி வாங்க. ஆமாம், ட்ரக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. மலைக்கு ஏறத்துக்கு எது வசதியோ அதை போட்டுனாங்க. கொஞ்சம் மலை மேலே ஏறத்துக்கு இவ்வளோ முக்குது. மலை மேலே வந்து இருந்திருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் கார்டு தான். ஒரு எதிரி வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஒரு எதிரி வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இருக்கும் போல் இருக்குது. சுற்றி பாருங்கள், மலை காடு அப்படிலாம் இருக்குது. நம்ம ராணிப்பேட்டில் வேலூர் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அங்கே உள்ள போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போகும். எங்கே கொஞ்சம் கூட நம்ம ஏறல, இன்னும் கொஞ்சம் ஏறுது, மேலே போயின்னே இருக்கலாம். பாருங்கள் எப்படின்னா இருக்குது. இவங்க எப்படி இடத்த சூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்போ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலே ஏறி வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. எல்லாம் ஏறி வச்சிருக்காங்க. வாங்க, ஃப்ரீயாக இருக்குங்க, எந்த ஒரு க்ரௌட் இல்லைங்க, டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஃபன் பண்ணி பார்த்துட்டு போகலாம். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போது ரியாலிட்டியாக பஞ்சபாண்டவர் வந்து இருந்தாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, அவங்க இருந்தாங்க ஒரு ஆதாரம். எங்கள் கீழே வந்து வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 2010 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்காப்பியம் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது சோஷியல் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ள இருக்கிற பொருளோ இல்லை மேலே எதாவது சேதப்படுத்தக்கூடாது, எதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க, ஒரு மலை மேலே ஏறி வந்தால் தாங்க ஒரு பயங்கரமாக இருக்குதுங்க. அது என்னன்னே நமக்கு தெரியல, அது என்ன தான் ஃபீல்னு எனக்கு புரியல. சரி வாங்க இன்னும் போகலாம். போகிறவெல்லாம் தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி தான். நானே மேலு கேமராமேன் எங்கள் மச்சாரேன்னு பார்த்தீங்கன்னா எட்ட கொஞ்சம் புஷ்னு இருப்பான். அவனாலே முடியல, என்னாலே முடியல, அவன் மட்டும் என்ன பண்ணுவான். சரி என்ன பண்ணுறதுங்க, எங்கள் கூட வந்துருங்க. டென்ஷன் ஆகின்னு இவனுக்கு கூட போய் பார்த்துறா, கீழே பார்த்துறேன். நீ இவனுக்கு வேற வர வைக்கிறோம், இவனுக்கு வேற போக வைக்கிறோம். நம்ம நேரம் அப்படின்னா மைண்ட் நினச்சிக்கலாம். அதை போகிறப்போ இருக்குதுங்க. டெசிஷன் பார்க்க கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குது.
ஏறி போகலாம் வாங்க. கிட்ட போகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஏறுது. ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்து ஏறுங்க. இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக ஏறுது. உஷாராக ஏறுங்க. வேணாம் பார்த்தா ரெடி. ஏறியாச்சுங்க. கண்ணுக்கு சன் கிளாஸ் போட்டுருங்க. கண்ணுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க அப்படியே ஸ்லோமாவாக போடுங்க. எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குல்ல? இயற்கை தான். இயற்கை கிட்ட எது வேலையுமே மோத முடியாதுங்க. ஏன்னா ஒரு பசுமையாக இருக்குது, ஒரு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், அங்கே மலை 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 மலை. இது ஏதோ ஒன்று தான் பருவத மலை. அது கரெக்டாக தெரில. இது ஏதோ ஒன்று தான் பருவத மலை. அது இது கூட பயங்கரங்க. அதுவும் உங்களுக்கு வீடியோ போடுறோம். சரி வாங்க, போய் நிற்கிறோம். வந்துட்டோம். கிட்டத்தட்ட மேலே ஏறி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்மளுக்கும் தெரியல. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் பண்ணுற எல்லா விளாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுவோம். செல்ஃபி இங்கே விடலாமாடா? கோயில் போடுது. செல்ஃபி விடலாமாண்ணா? இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம்ஸ் அவங்களுடைய வைப்பாடு, சரிங்களா? அவங்களுடைய எப்படி சொல்கிறது, என்ன அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களோட முன்னோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பவர் வந்து இருந்துச்சுங்களா? என்ன பவர்னா, கல் வந்து உருண்டி வரும்போது உருட்டி போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட இந்த அஞ்சு விரலே பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து ஸ்டாப் பண்ணி, அதுதான் இந்த கல், சரிங்களா? எங்களுக்கு காட்டுற பாருங்க, இந்த கல் தான். ஸோ அவங்க இந்த இவ்வளோ பெரிய கல் வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய கல் இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு 5 நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கல்லில் வந்து கஞ்சி கால் இது ஸ்டாப் பண்ணுது. அப்போ அவங்க 5 கல்லில் இந்த பாறை வந்து இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பவர் வந்துருக்குன்னு பாருங்க நீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமாதி தான் இங்கே இருக்குது. சரி, அவங்களுடைய மேலுடைய அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சமாதி இருக்குது. மேல் அந்த பக்கம் இருக்காங்க, அதான் ஃபீமேல்ஸ் இந்த பக்கம் போட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ண ரூமுன்னு போல இருக்குது. அது கரெக்டாக எங்களுக்கு தெரியல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோயிலுக்குள்ளார வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்கள மசூதி உள்ள போகிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை அண்ட் காலை க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் அதுக்காண்டி தான் இது இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வழி இருக்குது. அந்த ரூம் இப்போ ஆக்சுவலாக பூட்டிருக்காங்க. வந்தாங்க வந்து அது சில டைம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்க அந்த 5 கையை பார்த்தீங்கன்னா இதில் இந்த இவ்வளோ பெரிய பாரியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதை உருட்டி வர போகிறோம். அந்த 5 கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. சரி, ஓகே, நம்ம கீழே போகலாம். கீழே போய் என்னன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து ஸ்டெப்ஸ் இறங்கி வாங்க. ஏன்னா இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிகிரியாக வந்து ஏறுதுன்றதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. பார்த்து கொஞ்சம் உஷாராக வாங்க. ஏன்னா ஜாரம் மழை டைமில் கொஞ்சம் கண்டிப்பாக ஜாரம் மழைன்றதால பார்த்து உஷாராக வாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மழை வந்தேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போகணுன்னு ஒரு மைண்ட் இருக்குதுங்க. சரி, நான் மேலே போகிறேன். எங்கள் கேமராமேன் இங்கே அதை ஷூட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள். அது மாதிரி என்ன மாதிரி முட்டாள்தானே சில வேலை செய்யாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸாக கொஞ்சம் சின்னதாக இருக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு ஏறுவேன். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று ஏறுங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பீப்புள்ஸ் கண்டிப்பாக ஏறாதீங்க. ஏன்னா டக்குன்னு மூச்சு அடிக்க தான் இருக்கும். உசாராக இருங்க. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு பிடிக்கும், அட்வென்ச்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஏறி இறங்குறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் அதை இது பண்ணுங்கள். ஏன்னா அட்வென்ச்சர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அட்வென்ச்சர் வந்து பயத்துலேயும் இருக்குது, ஒரு சிலருக்கு நல்லாவும் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி அட்வென்ச்சர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்லிப்பர் கழட்டி விட்ருங்க. ஸ்லிப்பர் இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். சரிங்களா? அதை பார்த்துட்டு வரேன். வேறு என்ன